யார் இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு நபர். அசத்த போது யார் ப்ரோக்ராமில் வந்திருக்கிறாரு. படம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மூவி எடுக்கிறதுக்கு ஃபிலிம் மேக்கராக பெனக்கிட்டுருக்காரு. சின்ன வயசுலேருந்து பெரியார் சம்மந்தப்பட்ட இதாகட்டும், திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட இதாகட்டும், திருக்குறள் போட்டியாகட்டும், எல்லாத்துலேயும் கலந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தாறுமாறாக சம்பவம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த வளர்ச்சியோ ஒரு ஐடென்டிட்டியோ கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இது சம்மந்தமான சொற்பொழிவுகளை கொடுக்கலாம். மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அதாவது மோட்டிவேஷ்னல் மூலியமாக ஆன்மீகத்தை உள்ளே கொண்டு வரதும், ஆன்மீகம் மூலியமாக மோட்டிவேட் பண்ணுறதுமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றாரு. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா யூடியூப் மூலிமா ஃபேமஸ் ஆனவங்களையும், நல்லா ஃபேமஸாக டான்ஸ் ஆடினா போதும் அவங்க ஒரு ஃபங்க்ஷன்லேயும், ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், காலேஜ் ஃபங்க்ஷனில் மேக்ஸிமம் பார்க்க முடியும். நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி யாராச்சும் வருவாங்க. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கும். அப்புறம் நம்ம த்ரூ அவுட் ஃபிலிம் மேக்கர் கல்ச்சரு இதெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டே இருக்கிறனால ஸோ அது சார்ந்து போச்சு. அப்புறம் யூடியூப் ஃபேமஸ் ஆனவங்கள கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது மகாவிஷ்ணுங்கிறவர் இந்த ஆன்மீக சொற்பொழிவு மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷ்னலாகவும் பேசுகிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அசோக் நகர் சென்னையில் சைதாப்பேட்டை ஸ்கூல்லையும் பேசுகிறதுக்காக அழைக்கப்படுறார். அப்படி அழைக்கும்போது அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, தியானம் பற்றி பேசுகிறாரு. அப்புறம் கர்மா, அதுதான் உச்சக்கட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது. கர்மா இஸ் அ பூமராங்கலாம் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருப்போம். எந்த ஒரு மதமோ ஜாதியோ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, சாதாரண ஒரு வட்டார வழக்கு தான். கர்மா படுறா ஒன்று சும்மா விடாது அப்படி இப்படின்னு நம்ம நிறையா சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இவர் அந்த கிட்ஸ் மத்தியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்மா போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணத்தோட ஒரு விளைவு தான் நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்ருக்கீங்க. இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அப்படிங்கும்போதே ஸ்டாப் ஆகுது. பின்னாடி பார்த்திங்கன்னா தடுக்கிறார். யாருன்னா நம்ம சங்கர் அவர் தடுக்கிறாரு. ஒரு மாற்றுத்திறனாளி, விஷுவலி இம்பேர்டு அப்படின்னு தான் சொல்லணும் மாற்றுத்திறனாளியோட. அவர் தடுத்து அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலாக ஹர்ட் ஆகிட்டதாக ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அதை தாண்டி அதை எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிற கருத்து தெரிவிக்கிறாரு. அதுக்கு கவுண்டராக என்ன சொல்கிறாரு மகாவிஷ்ணுன்னா, நான் பேசாமல் வேறு யார் பேசுவாங்க, நீங்கள் பேர் என்னன்னு தொடர்ந்து கேட்குறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. பேர் என்னன்னு மட்டுமே கேட்குறாரு. ஒருவேளை அவர் பேர் அக்பராவோ ஆண்டனியாவோ இருந்தால் அது பிரச்சனை எப்படி போயிருந்துக்கும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அவர் அப்படியே இருந்திருக்கார். பேர் என்னன்னு கேட்குறாரு. பேர் சொல்ல மறுக்கிறாரு. அதை தொடர்ந்து அவருடைய வாதத்தை முன் வைக்கிறாரு. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ வெறும் மகாவிஷ்ணு பேசினது பிறப்பு மறுபிறவி பற்றி நான் பேசாமல் யார் பேசுகிறது அப்படின்னு அந்த இடத்துல அவர் பேசிட்டார். ஸோ ஆன்மீகம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஸ்கூலில் ரூல்ஸ் இருக்கா, எந்த கான்ஸ்டியூஷன் ஏதாவது சொல்லுதா அப்படின்னு சொல்லி அவர் வைக்கிறார். இதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பிரச்சனை வலுவெடுக்குது பயங்கரமாக. நம்ம மீடியா சொல்லவே வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே பெருசு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது பெரிய பிரச்சனை தான் எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் அவர் எஜுகேஷனல் மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொல்லி திமுக கட்சியிலேருந்தே ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுது. ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த கேள்வி கேட்ட ஆசிரியரை கூப்பிட்டு பாராட்டுக்களை தெரிவித்து பொன்னாடை போட்டு இப்படி தான் பேசணும்னு சொல்லிவிட்டு, அப்படி பேசின மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த நடவடிக்கை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த தலைமை பேராசிரியர் யார் இதை ஏற்பாடு பண்ணாங்களோ அவர் பணி மாற்றமும் செஞ்சுருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ரொம்ப சோஷியல் மீடியா ஆகட்டும், நியூஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அதை பற்றி பரவலாக பேசப்படுது. ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் சில குழந்தைகளை. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு அனுப்புகிறோன்னா படிக்கிறதுக்கு. சரி, படிக்கிறவங்க படிச்சுட்டே மட்டும் இருப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பேசுறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்மளாம் சின்ன வயசில் பார்த்துருக்குறோம். சரி, ஓகே. அப்படி மோட்டிவேஷனாக பேசுகிறதுக்குள்ளே மதத்தை திணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய நண்பரோ, ஒரு கிறிஸ்துவ யாரோ ஒருத்தரோ, இல்லை ஒரு இந்து சேர்ந்தோ யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கும்போது ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டால் அந்த இடத்துல அவர் ஒரு மதம் சார்ந்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்களும், எல்லா நம்பிக்கை சார்ந்தவங்களும் இருப்பாங்க, நம்பிக்கையே இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஸோ பொதுவாக நீங்கள் என்ன பேச முடியும்னா, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு என்ன பண்ணணும், படிக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், இந்த மாதிரியான பேச்சுக்கள் மட்டும்தான் வரவேற்க முடியும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால்,
ப்ரைவேட் ஸ்கூல் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் லயோலா மாதிரி கல்லூரி அவங்க இயக்குனரை பற்றி போடுறாரு. நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ பற்றி நாங்கள் பைபிளில் வந்து இது பண்ணி பாட புத்தகத்தில் போடுறதுக்காக திமுக கவர்மெண்ட்டு கேட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய வீடியோ ஆகட்டும், நிறைய இஸ்லாமிய ஸ்கூல்களில் இதோட பின்புலமாக அவங்க சொல்கிறதாகட்டும், ராமகிருஷ்ணா மடம் சொல்லப்போனால் அங்கெல்லாம் வந்து படித்தவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க அந்த ஒரு ரொட்டீனில் தான் இருப்பாங்க. இந்து சமயம் சம்மந்தப்பட்டது படிக்கிறது, பக்தி பஜனைன்னு ஸ்கூல் விட்டு போகணுங்கிற நிலமையில சில பேர் இருந்திருப்பாங்க, சில பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதை அவங்க பண்ணுறாங்க. பிடிச்சவங்க ஏற்றுக்கிறாங்க, பிடிக்காதவங்க வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கலாங்கிறதும் இருக்குது. இப்போ அரசு கல்லூரி அப்படின்னு வரும்போது ஏன் டிபேட் ஆகுது அப்படின்னா, அரசு கல்லூரியில் மட்டும் கை வச்சா என்ன, மற்ற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பண்ணால் பரவாயில்லையா? ப்ரைவேட் ஸ்கூல்னா ஹியூஜ் நம்பர்ஸில் இருக்குது, 90%க்கு மேலே. 10% இருக்கிற அரசு கல்லூரியில் மட்டும் கருத்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ஆனால் அங்கே மட்டும்தான் பேச முடியும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து இவ்வளோ பூதாகரமாக கொண்டு போனோமான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் இது கண்டனத்துக்குரியது தான். ஏன்னா இப்போ ஒரு விஷுவலி இம்பேர்ட் இருக்கார், அவர் ஒருத்தரை பாதிக்குது, மற்றவங்களுக்குலாம் பாதிக்கலை, நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருக்கையும் பேச முடியாது. இப்போ போன ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்கா, கர்மான்னு ஒன்று இருக்கா, இதெல்லாம் உடச்சிட்டே வருது. 2024 நான் என் குழந்தைக்கு என்னோடய அப்பா எனக்கு ப்ரீச் பண்ணதெல்லாம் நானே ஏற்றுக்கல, ஆனாலும் அவரோட திருப்திக்காக நான் பண்ணேன். அதே நம்ம குழந்தைய அவங்களா தேடி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அறிவியல் மூலயமா ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி நம்பிக்கை சார்ந்து யாராக இருந்தால் அதை மதிக்கவும் தெரியணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான வேர்ல்டில் நம்ம எதையோ நோக்கி எதையோ கண்டுபிடிப்புகள் நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது, மந்திரம் போட்டால் நெருப்பு வரும், ஆகாயத்தில் பறக்கலாம், இப்படியெல்லாம் வந்து இமேஜினேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்டால் அந்த சின்ன குழந்தைகளுக்கு, அதுவும் அரசு கல்லூரி பள்ளி மாணவிகள்லாம் வந்து மைண்ட் செட் அளவில் அவங்களாம் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இணையான எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கிறது கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரீ கோர்ஸ் எடுக்கிறதுக்காக போய் கேட்டதுக்கே அவ்வளோ ரூல்ஸ் சொன்னாங்க. என்னடா இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, பின்னாடி இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக விதிக்கும். பட் இதெல்லாம் மட்டும் போதுமா? இது ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா, டக்குன்னு அதுக்கு ஒரு சாயத்தை பூசி பொன்னாடை போத்துறதுனாலையோ பேராசிரியரை மாற்றுறதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்துடாது. இப்போ ஏற்பட்ட அரசு பள்ளியில் அவரை மீறி ஒன்று நடந்திருக்காரு, அவருடைய பர்மிஷன் வாங்காமல் எதுவும் நடந்திருக்காரு. ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம், அவர் லியோனியை சந்தித்தது, ஸ்டாலின் செஞ்சது. உங்களுடைய இது மீறி எதுவும் நடந்திருக்காதுங்கும்போது ஏன் வந்து பள்ளி துறை அன்பில் மகேஷ் வந்து அவருடைய தப்பை ஒத்துக்கலை, ஏன் இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியுமா இருக்குது. ரெண்டாவது, மகாவிஷ்ணு இப்போ சொல்லியிருக்கிறாரு, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி வரேன், நான் ஓடி ஒளிய போகிறதில்ல, இப்போ நேராக வந்தோடனே என்ன வேணால் பண்ணிக்கலாம். வராரு, வந்துட்டு நம்ம சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி வந்து இந்த ஒரு கேஸ் போய்கிட்டே இருக்குது. இதுதான் நமக்கு பிரச்சனையா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா, இப்போ கூட கனடாவில் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பேர் மைக்ரேட் ஆகிறதா சொல்கிறாங்க. ஜெர்மனியில் ஒரு பிரச்சனை, ஸ்ரீலங்கா எப்படி இருக்குன்னு தெரியும், பங்களாதேஷ் இருக்குது, பாகிஸ்தானில் மால் திறந்து எத்தனை பேர் உள்ளே போய் அடித்தாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நாட்டில் மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த மதம் வச்சும் சாதியை வச்சும் பிரச்சனை பண்ணி இருக்கிற குழந்தைங்க வாழ்க்கையை, ஏன்னா இப்போ 90s ஜென்ரேஷன் வரைக்கும் கொண்டு போயாச்சு. ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகளெல்லாம் இப்போ பாதி பேர் நம்ம படிக்கவே இல்லை. படித்தவங்க எவ்வளோ பயன்படுறாங்கன்னு பார்த்தோம். இங்கிலீஷ் சரியாக கற்றுக்கல, அவங்க கற்றுக்கிட்டவங்க எவ்வளோ பயன்படுறாங்கங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அவங்கவுங்க ஆன்மீகத்தில் அவங்கவுங்க ஃபேமிலியில் என்ன ப்ரீச் பண்ணுறாங்களோ அது வேண்டும் வேண்டாங்கிற சொல்கிற உரிமை அந்த குழந்தைக்கு இருக்குது. அரசு கல்லூரி இல்லை மற்ற ஸ்கூலுக்கே நம்ம அனுப்புறது படிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதுக்காக தோண்டப்பட போகும்போது இன்னும் பல பிரச்சனைகள் வெளியே வரப்போகுது. இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தால் எப்போ வந்து மற்ற பிரச்சனைகளுக்கான கவனம் போகுது? ஸ்கூலில் ஒருத்தர் வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டிட்டாருன்னு பிரச்சனை பண்ணுறோம். 13 பேர்த்த என்சிசி கேம்புன்ற பேரில் சின்ன குழந்தைங்களை பாலியல் தொந்தரவு கொடுத்த அந்த நபரை என்ன, அதை பற்றி ஏன் இந்த அளவுக்கு நம்ம பூதாகரமாக பேசலை? எத்தனை வழக்குகள் இன்னும் வந்து நம்ம பேசப்படாமல் இருக்குது. மாணவிகள் கொலை செய்ததாகட்டும், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து பேசாமலே இருக்குது. இப்போ இவனை தூக்கி உள்ளே போட்டால் பிரச்சனை முடிஞ்சதா அப்படிங்கிறது கிடையாது. மக்கள் கருத்தே இல்லை. பேசுகிறது பூரா பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸு, சோஷியல் மீடியாவில் எப்பவும் பேசுகிறவங்க பேசுகிறாங்க. அமைச்சர்கள், பாலிட்டிஷியன்ஸ் இந்த ஒரு மேட்டரை யூஸ் பண்ணி அவங்கவுங்க கருத்து மூலிமா பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்களே தவிர நமக்கு என்ன வேணுங்கிறத இன்னும் யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து டிசைட் பண்ணணும். பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க குழந்தைகளுக்கு என்ன வேணுங்கிறத அவங்கள டிசைட் பண்ண விடணும்.
இதுதான் சிறந்தது, என் மதம் தான் சிறந்தது, என்னோட இதுதான் நம்பிக்கை தான் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய இந்த காலத்தில் இந்த மாதிரி உரிய நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது தான். இதில் கோச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கணுமா, இதே மாதிரி ஏன் கிறிஸ்டியனுக்கு பண்ணல, ஏன் ஒரு முஸ்லீமுக்கு பண்ணலன்னு கேட்குறது முதல்ல நிப்பாட்டணும். எப்போ பார்த்தாலும் நமக்கு அடித்தா ஏன் என் தம்பி அடிக்க மாட்டேங்கன்னா குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்னை அடித்து இல்லை என் தம்பியை மட்டும் ஏன் அடிக்கலன்னு கேட்கக்கூடாது. அவனுக்கும் சேர்த்து தான், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறது தான். இந்து வாய் மூலயமா அதை வெளியே வர வைக்கிறாங்க. இல்லை ஒரு ஆன்மீகம் இந்த ஒரு மதம் சார்ந்து சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் வழுக்குது. இதே மற்ற மதத்தில் இன்னும் அந்தளவுக்கு ப்ராட் மைண்டட் வந்திருக்கா, இதிலேயே கிடையாது. இன்னும் மற்ற மதத்தில் அந்தளவுக்கு கிடையவே கிடையாது. வாயை திறந்தா அடி தான், பிரச்சனை தான், ஓட்டு போயிடும், மைனாரிட்டி பிரச்சனை இதெல்லாமும் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு மூலியமாக கருத்து வரட்டுமே, வரனால என்ன தப்பு, எது வேணும் வேண்டாங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கர்ம பலன்லாம் இருக்கா, முன்ஜென்மம் பின்ஜென்மம்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும் சம்பாதிக்கிறதுக்கு எப்படிங்கிறதும் வாழ்க்கைக்கு எப்படி வாழ்ந்தால் நல்லதுங்கிறதையும் அவங்கவுங்க பெற்றோர்களே சொல்லி தந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் தாராளமாக படிப்பு மட்டும் சொல்லி கொடுத்தா போதுமானது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கணக்கெடுப்பு எடுத்து அவங்க சொல்கிற ஓட்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இதை தவிர பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இப்போ கள்ளச்சாராயத்தை மூடி மறைச்சாச்சு, அடுத்து இந்த என்சிசி கேம்ப் முடிச்சாச்சு. ஒவ்வொரு பிரச்சனையும் மறக்கடிச்சிட்டே வரீங்களே, அரசியலாக்கிட்டே வரீங்களே. என்றைக்கு தான் உண்மையான மக்கள் பிரச்சனை என்னங்கிறது? டோல்கேட் வரி ஏற்றியாச்சு, 3 வருஷத்தில் கரண்ட் பில் 3 முறை ஏற்றியாச்சு. இதெல்லாம் பேசவே கூடாதா? ஏன் ஒரு சைடு மட்டும் வழுக்குது அப்படிங்கிற பிரச்சனையும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்த மதத்தை ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு, அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்னு காட்டுறதை விட்டுட்டு, இவர் இப்போ ஸ்பெசிஃபிக்கலாக மகாவிஷ்ணு பேசுகிறது ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறார், அங்கே வர இங்கே வர சொல்கிற விஷயம் நல்லதாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குங்கிறது தான் உண்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எது உண்மை பொய்ங்கிறது சொல்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க. பள்ளி கல்லூரிகளில் தயவுசெய்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணுங்கள். ஒன்று எல்லாத்தையுமே பண்ணாதீங்க, இல்லை எல்லாத்தையும் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என் கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் ரெட்டவால் ரங்கடூஸ். தேங்க்யூ. பாய்.